பேதுருக்கு சாப்டர் அல்ல முடிந்தது, ஏரோதுக்கு சாப்டர் தான் முடிந்தது. அப்படிதானே? எல்லாரும் நினைச்சாங்க பேதுருக்கு சாப்டர் இந்த 12ஆம் அதிகாரத்தோட முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆமென். சோதரன் பேதுருக்கு சாப்டர் எல்லாம் முடிந்தது. 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். அப்போது இவங்க என்ன நினச்சாங்க, பேதுருக்கு சாப்டர் முடியும்னு நினச்சாங்க. ஆனால் கொலை செய்ய கட்டளையிட்ட ஏரோதுக்கு சாப்டர் அங்கே என்ன செஞ்சிட்டு முடிஞ்சு. ஏன்னா கர்த்தர் ஏரோதுக்கு பட்சத்தில் நிற்கலை, யாருக்கு பட்சத்தில் நின்றார்? பேதுருக்கு பட்சத்தில். விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கல, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1 செகண்ட். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க.